நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே திருமணம் காண்கிற குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவரீர் அவருடைய குடும்பங்களை ஆண்டவரே நீர் செழித்தோங்கி அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி நீரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். முதலாவதாக ஆண்டவரே அப்பா சோத்தரிக்கிறோம். சீகாமணி பியூலா அவர்கள் குடும்பத்திற்காகவும் மற்றும் ஆண்டவரே அப்பா முரளி அவருடைய குடும்பத்திற்காகவும் ஆண்டவரை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பங்கள் இன்னும் ஆண்டவரே கர்த்தருடைய ஜீவியத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து ஆண்டவரே கனித்தந்து ஆண்டவரை செழித்தோங்கும் மரமாக அநேகருக்கு நிழல் தரும் ஆண்டவரை குடும்பமாக சாட்சியுள்ள ஜீவியமாக இருக்க என் தேவன் கிருபை செய்யும். அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், வருமானத்தை ஆசீர்வதியும். இந்த நாளிலே காண்கின்ற இந்த சந்தோஷம் சமாதானம் ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையிலே சத்ருவானவன் எடுத்து குலைத்து போடாதபடிக்கு ஆண்டவரே என்றும் எப்பொழுதும் ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்க சமாதானமாக இருக்க உம்முடைய கிருபையின் ஆவி இந்த இரண்டு குடும்பங்களின் மேல் ஊற்றும்படிக்காக சபையாராகிய சேர்ந்து நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் கொடுத்து அறிவையும் கொடுத்து புத்தியையும் கொடுத்து ஆண்டவரே சபைகளுக்கும் ஆண்டவரே பெற்றோர்களுக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து சபையிலே சாட்சியுள்ள பிள்ளையாக இருக்க சபையிலே ஆண்டவரே அப்பா பிரயோஜனம் உள்ளதாக ஆண்டவரே ஊழியத்தின் பாதையிலே வளர்ந்து வருகிற பிள்ளையாக அனுதினமும் வேதத்தை வாசிக்கிற பிள்ளையாக ஜெபிக்கிற பிள்ளையாக ஆண்டவரே அவருடைய கிருபை வரங்களை ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீரே ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.